உயர்த்தப்பட்டு இருக்கிறீங்களா? 10 வருஷமா சபைக்கு வரணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமே, ஜெபத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கீங்களா? பைபிள் படிக்கிறதுல உயர்த்தப்பட்டு இருக்கீங்களா? விசுவாசத்தில், பரிசுத்த வாழ்க்கையில், நீதியான வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டு இருக்கிறீங்களா? இல்லை அப்படியே தான் இருக்கிறீங்களா? ஒரு தேவ பிள்ளைன்னா ஆவிக்குரிய விஷயத்தில் அறிவோடும் ஞானத்தோடும் இருக்க வேண்டும். உலகம் காந்தம் போல, ஆமே, உலகம் காந்தம் போல. நீ இரும்பா இருந்தா உன்னை இழுக்கும், நீ நெருப்பா இருந்தா உன்னை இழுக்காது. நான் சொல்ற ஒரு காரியம் உனக்கு புரியுதா? உலகம் காந்தம் போல, நீ இரும்பா இருந்தீன்னா உன்னை இழுத்துரும், நெருப்பா இருந்தா உன்னை இழுக்காது. ஆமே, நீ இரும்பா இருக்கிறதுனால தான் உன்னை உலகம் அப்பைக்கப்போ இழுக்குது. நாடகம் பார்க்கவும், சினிமா பார்க்கவும், கூத்து பார்க்கவும், கேலி கிண்டல் பண்ணவும், உலக வாழ்க்கையோட வாழவும் உன்னை பூமியில மனிதன் இழுக்குது. காந்தம் என்ன பண்ணுது? இழுக்குது. நீ தான் இன்னும் மாறலையே, இன்னும் மாறலை இல்லை. இன்னும் இயேசுவை பற்றி அறிவு வரல, இயேசு சத்தியத்தை பற்றி அறிவு இல்லை, ஜெபத்தை பற்றி அறிவு வரல. நம்ம மட்டும் வாழ்கிறோம், பூம்பும் மாடு மாதிரி வாழ்கிறோம். ஆடு மாடு எப்படி வைக்கல போட்டால் மண்ணு போட்டால் திங்குமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. எங்கே வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், எப்படி வாழ்கிறோம், என்ன வாழ போகிறோம், எப்படி வாழ்ந்து எப்படி எங்கே நம்ம வாழ்க்கை போகும்போது என்பதை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. கண்ணை கட்டி குருடாங்க கதையாக விட்ட கதையாக நம்ம வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. ஆமென், அல்லேலூயா. நீ நெருப்பாக மாறணும். நெருப்பாக மாறினாதான் உலகம் உன்னை தொடாது. நெருப்பாக இருந்தாதான் உலகம் உன்னை அசைக்காது. ஒருவேளை நெருப்பாக இருந்தீங்கன்னா வருகிற பாவம் அதை சுட்டரித்து போடும், பாவம் அழிச்சு போடும். நீ இரும்பா இருந்தீன்னு வச்சுக்க, காந்தம் எப்படி இரும்பை இழுக்கிறது போல ஒன்ன உலகத்திலேருந்து இழுத்து வச்சுக்கும். திரும்பி காந்தம் என்ன பண்ணாது? இரும்ப விடாது. விட்டுடுமா? விடாது, வச்சுக்கும். அப்படியே காலம்பெல்லாம் ஒட்டி கிடக்க வேண்டியதான் உலகத்தோட, உலக மனுஷர்களோட. சபை வர தோணாது, ஆராதிக்க வர தோணாது, சத்தியத்தை பற்றி தோணாது, பரிசுத்த வாழ்க்கை குறித்து தோணாது, நீதியான வாழ்க்கை குறித்து வாழ தோணாது, எதுவும் தோணாது. இழுத்துட்டானா அப்படியே ஒட்டிக்கிட்டு நிற்க வேண்டியதுதான். ஆமே, அப்படியே ஒட்டிக்கிட்டு நின்றுக்க வேண்டியதுதான். நீ நெருப்பா மாறணுங்க தான் விரும்புகிறார். ஆமே, நீ அக்கினியா மாறணுங்க தான் விரும்புகிறார். நாம இரும்பாவே இருக்கிறோம். உலகம் காந்தம் போல இழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா.